இந்த வசந்தி எங்க போனான்னு தெரியலையே. காலையில எந்திரிச்சு நான் பாட்டுக்கு வேலைக்காச்சும் போயிருப்பேன். இல்ல இந்த வீடு கட்டுற வேலை நடக்குது அதனால என்னன்னு போய் பார்த்துருப்பேன். அங்கேயும் போகக்கூடாது இங்கேயும் போகக்கூடாதுன்னு உட்கார வச்சா. நானும் அவன் வந்துருவான்னு பாக்குறேன். மணி 7 தாண்டி இன்னும் ஆளை காணோமே. போனை போட்டாலும் மதிச்சு ஒரு போனையும் எடுக்க மாட்டேங்கிறா. எங்கதான் போவாலோ தெரிய மாட்டேங்குது. இந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த நேரத்துல இருந்து அம்மையை காணோம் தான் சொல்லிட்டு தெரியுது. இன்னைக்கு அவ வரட்டும். என் வேலையெல்லாம் கெடுத்து விட்டா. ஒழுங்கா 7 மணிக்குள்ள நான் பாக்குற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டையும் பார்த்துட்டு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னாச்சும் பார்த்துட்டு வந்திருப்பேன். எந்த வேலையும் என்னையும் பார்க்க விடாம இப்படி உட்கார வச்சுட்டு அவ பாட்டுக்கு போய் ஊர் சுத்திட்டு கிடக்கா. வீட்டுல காலையில ஒன்றும் சமைக்கவும் இல்லை. கேட்டதுக்கு ஏங்க இன்னைக்கு லோன் விழுந்துரும், அதை போய் நம்ம செலிப்ரேட் பண்றோம், அங்க போறோம் இங்க போறோம், போயிட்டு வரும்போது கடையில சாப்பிட்டு வருவோம்னா நானும் அதை நம்பி வீட்டுல ஒன்றும் செய்யல. இந்த பிள்ளைய காலையில சாயங்காலம் வந்துருச்சு. அது இன்னும் அவ வராம கிடக்கா. இன்னும் காலையில இருந்து ஒரு வாய் சோறு எனக்குள்ள வாயில படல. இந்த பிள்ளைக்கு மட்டும் ஒரு டம்ளர் காப்பி ஆத்தி கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். எப்பந்தான் வருவாளோ தெரிய மாட்டேங்குது. தலைலாம் வலிக்குது இவ்வளவு நினைச்சாலே எனக்கு. எப்போ என்னம்மாக்கா? எப்ப அம்மா எப்பப்பா வருவாவ? பசிக்குது. மணி 7 ஆயிருச்சுல. எப்பவும் இந்த நேரத்துக்கெல்லாம் அம்மா சமைச்சு முடிச்சிருவாவ. சாப்பிடவே ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு ஸ்கூல் விட்டு வந்து ஒன்னும் சாப்பிடல. டீ மட்டும் தான்ப்பா குடிச்சிருக்கேன். அடுப்படியா போய் பார்த்தா ஒண்ணுமே இல்ல, எல்லாம் கழுவி கமுத்தி கிடக்கு. மக்கா காலையில அம்மா உனக்கு ஏதாச்சும் சமைச்சு கொடுத்துருப்பால்ல, அது எதுவுமேவா மிச்சம் இல்ல? எப்ப காலையில அம்மா எனக்கு சமைச்செல்லாம் கொடுக்கலப்ப. கடையில தான் 2 இட்லி வாங்கி டிஃபன்ல வச்சுட்டு 2 இட்லியை வாங்கி சாப்பிட்டு போக சொன்னாவ. கடையில தான் எனக்கு வாங்கி கொடுத்தாவ. வீட்ல எதுவும் செய்யலையே. புள்ள பசிக்குதுன்னு சொல்ற அளவுக்கு விட்டுட்டு எங்க தான் போனாலோ தெரியல. இன்னைக்கு வரட்டு அவளை வீட்டுக்குள்ள விட்டா தானே. மக்கா ரொம்ப பசிக்குதோ? இல்லப்பா, ரொம்பன்னு சொல்ல முடியாது. அம்மா எப்பவும் வரும்போது சாயந்தரம் போல ஏதாச்சும் சாப்பிடறதுக்கு வச்சிருப்பாவ. அதான் சரி. அதுவும் இல்லையா இன்னைக்கு. டீ குடிச்சதோட இருக்கனா அதான்ப்பா பசிக்குது. ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இருந்துக்கிடுவேன். மக்கா நீ இருந்துக்க. நான் போய் அந்த காமாட்சி அக்கா வீட்டில் போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன்னா. சரிப்பா. அப்ப நான் போய் ஹோம்வொர்க் இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதை போய் எழுதிக்கிட்டு இருக்கேன். சரி மக்கா. நீ கதை அடைச்சிக்கிட்டு உள்ளே இரு. அப்பா போயிட்டு இப்போ வந்துடுறேன். சரிப்பா. சியானா வா, வந்து கதை அடைச்சிக்க. வாரேன்ப்பா. காமாட்சி அக்கா, காமாட்சி அக்கா. என்ன சிவனேச சத்தம் மாதிரி கேக்குது? வாப்பா, உள்ளதா இருக்கேன். வாப்பா. என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்திருக்கியே? என்னக்கா செய்யறதுக்கு? எங்க வீட்டுல ஒன்றும் அப்படி இருக்குல்ல. என்னப்பா சொல்ற? எக்க இந்த வசந்தி இந்த பக்கம் வந்தாளா? காலையில லோன் வாங்குறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாக்க நானும் வேலைக்கு போகல. அவ வேலைக்கெல்லாம் போகாதீங்க, நான் லோனை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனா. ஆளையும் காணா ஒன்னையும் காணா. அங்க போவோம் இங்க போவோம், நகை கடைக்கு போவோம் துணி கடைக்கு போவோம், லோனை வாங்கிட்டு வந்துடுறேங்க இருங்கன்னு சொன்னா. அதனால நான் இன்னைக்கு காலையில இருந்து ஒரு பொழப்புக்கும் போகாம இப்படியே உட்காந்துருக்கேன். சோறும் பொங்கலுக்கு அப்படிக்கு அப்படியே போட்டுட்டு போயிருக்கா. சரி பிள்ளைக்காச்சும் ஏதாச்சும் காலைல செஞ்சு கொடுத்துருப்பான்னு பார்த்தா அவளுக்கு 2 இட்லி தான் வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டாளாம். ஆனா ஆமா, என்கிட்ட தான் வந்து காலையில 4 இட்லி வாங்கிட்டு போனா. எனக்கு வேணுங்க கொடுங்கன்னு. அப்ப அதையும் அவ கடையில வாங்கலையா? தெரியலையப்பா. சியானா சோறு திங்க மாட்டா, அதனால இட்லி வாங்கிட்டு இட்லி வாங்க வந்தேங்க. நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா. நான் இட்லி தாம்மா செஞ்சேன், நான் கொடுக்குறேன்னே அவன் வாங்கிட்டு போனாப்பா. அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனா வசந்தி எங்ககிட்ட அது ஏதோ கடனுக்கு அடைக்கிறதுக்கு தானே அந்த பைசா வாங்குறேன்னு சொன்னா. நீ என்னப்பா ஏதோ கடைக்கு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கா? எக்க எங்களுக்கு என்னக்க கடன் இருக்கு சொல்லுங்க. நாங்களே இருக்க காசை வச்சுதான் இன்னொரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் வாடகைக்கு விடுறதுக்கு. இவன் எந்த கடனை சொல்லிக்கிட்டு தெரியுதான்னு தெரியல. ஊர் பூரா இப்படிதாக்கா சொல்லிக்கிட்டு தெரியுதா. பாக்குறவன் அவ்வளவு பேரும் இன்னும் வீடு கட்டுறேன்றாவ, கடை வச்சிருக்கேன்னு சொல்ற, கடனை வச்சிருக்கேன்னு சொல்றாவ உங்க பொண்டாட்டி. எதுனே உண்மை அப்படின்னு சொல்லி என்னதான் கேட்டு எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டு கிடக்காவ. இவன் என்னத்த கடை வாங்கியிருக்கான்னு எனக்கும் தெரியல. எங்கேயுமே கடை வாங்கலக்க. இன்னைக்கு இவ சொன்னது கூட அந்த 50,000 என்கிட்ட கொஞ்சம் காசு கொடுங்க, போய் நகை எடுத்துட்டு வருவோம், இல்லைன்னா பட்டு சேலை இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துட்டு வருவோம்னு சொன்னா. அவ்வளோதாக்கா எனக்கு தெரியும். சிவனேசு என்னப்பா சொல்லியா? கொஞ்சம் சத்தம் கம்மியா பேசா. எங்க வீட்டுக்காரவியிட்ட வசந்தி யாருக்கோ கடன் கொடுக்கணுமாங்க. அதனால அந்த பிள்ளை வந்து கேட்டுட்டு நிற்கவு நான் எப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். என்னப்பா நீ இப்போ இப்படி சொல்லியா? அவர் காத்துல விழுந்தா என்ன அவ்வளோந்தான். எக்க நான் இப்போ சொல்லியேக்க, நான் சொல்லியதான் உண்மை. அவளுக்கு எந்த கடனும் கிடையாது. அவ யாருக்கு கடன் கொடுக்க வேண்டியதும் கிடையாது. அவ இப்படி ஊர்ல சொல்லி போட்டு என்னதான் அசிங்கப்படுத்திட்டு தெரியுறா. என்கிட்ட இந்த தடவை காசு இல்லைன்னாப்பா சொன்னேன்.
ஒரு வார காசை கொடுக்குறேன், வீட்டு செலவுக்கு அந்த 3000 ரூபாயை தான் வச்சுக்கிறணும், இல்லைன்னா ஏதாச்சும் வாங்க வேண்டியது இருக்கும் வாங்கணும்னு சொன்னேன். எக்கா எனக்கு கட்டியே ஆகணும், நான் அவர்கிட்டலாம் சொல்லிட்டேன். இப்போ குழு இதுவர் வந்துருவார், சார் வந்துருவார், கட்டுனாலே கட்டுங்கக்கான்னு பிடிச்ச நிலையில் நின்னா. அதனால தான்ப்பா நான் சரி இவளுக்கு ஏதாச்சும் அவசரமாக தேவைப்படுமா இருக்கும்னு நான் சின்ன பொண்ணு அப்புறமா எல்லாருமே சேர்ந்து கட்டணும். இப்போ என்னப்பா இப்படி சொல்லிட்டு கிடக்கா? அதுவும் சொன்னாலாம் எனக்கு வேணவே வேணாம், அந்த காசை வாங்கிட்டு போய் என்னால் பத்திரம் பண்ண முடியாதுக்கான்னு சொன்னா. அப்படி இருந்தும் அவளையும் சேர்ந்து இவளுக்கு ஏதோ கஷ்டம்னு சொல்லிட்டு அவளையும் சமாளித்து சேர வச்சிருக்கு. இப்போ நீ வந்து இப்படி சொல்லிட்டு கிடக்கா? எக்க அவ என்னென்ன இது பண்ணாலும் எனக்கு தெரியாதுக்கு. நான் சொல்லியதான் உண்மை. எந்த கடனும் கிடையாதுக்கு. இப்போ கூட அந்த 4 முடி துணி எடுக்க போவோமா இல்லைன்னா நகை வாங்குவோமான்னு தாக்க பேசிட்டு இருந்துச்சு. நகை விலையெல்லாம் அதிகமாகுது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்போம்னு சொல்லி தாக்க பேசிட்டு கிடந்துச்சு. அதனால தான் என்னையும் வீட்டில் இருக்க சொன்னா. காலையிலேருந்து எனக்கு ஒன்றும் சோறு பங்கி கூட கொடுத்துட்டு போகலை. இருங்கங்க போகும்போது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு போவோம், நான் 12 மணிக்குள்ளே வந்துடுவேன்னு சொன்னான். நானும் அதை நம்பி காலையிலேருந்து திங்காமல் உட்காந்துருக்கேன். மணி 7 தாண்டுது, இன்னும் வரக்கானா. சாயங்காலம் அந்த பிள்ளை வந்து உட்காந்துருக்கு. அந்த பிள்ளைக்கு என்னத்தை கொடுக்கன்னு தெரியல. அது வந்த நேரத்துலேருந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு கிடக்கு. நானும் சரின்னு ஒரு டீயை ஆற்றி கொடுத்தேன். இப்போ வந்து எப்போ அம்மா எங்கே பசிக்குதுப்பான்னு சொல்லுது. அந்த பிள்ளைக்கு என்னத்தக்கா நான் பதில் சொல்கிறதுக்கு? அதான் இங்கே எதுவும் வந்து உட்காந்துருக்காளா, லோனை வாங்கிட்டு, இல்லை லோனுக்கு எதுவும் பேசிட்டு வந்துட்டு இங்கே உட்காந்து கூட பேசிகிட்டு இருக்காளான்னு பார்ப்போமேன்னு வந்தேன். நீங்கள் என்னன்னா இப்படி சொல்லிட்டு கிடக்கீங்க? ஐயங்க வரலையே. சரி கொஞ்ச நேரம் உட்காரியா, நான் அந்த தோசையை 4 ஊற்றி எடுத்துகிட்டு வரேன், பிள்ளைக்கு கொடு, பசியில் இருக்குன்னு சொல்கிறியே. ஏக்கா இருக்கட்டுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவா. அப்படின்னா இப்போ நான் போகும்போது பிள்ளைக்கு மட்டும் 2 இட்லியே வாங்கிட்டு போகிறேன். அவள் வரவும் நாங்கள் என்னத்தாலும் செஞ்சு சாப்பிட்டுக்குருவோம். எப்போ அப்படிலாம் சொல்லாதப்பா, உட்காரு. நான் உனக்கு 4 தோசையை ஊற்றி கொடுத்துட்டு பிள்ளைக்கு 4 தோசை எடுத்து கொடுக்கேன், சாப்பிட்டு எடுத்துகிட்டு போ. ஏக்கா இருக்கட்டுக்க, நான் போகிற வழியில் வாங்கிட்டு போகிறேன். இந்தாங்க முக்கு கடையில் 4 தோசையை வாங்கிட்டு போனேன்னா பிள்ளை சாப்பிட்டுக்கும். சரிப்பா. எனக்குள்ள சங்கட்டமாக இருக்குது, காலையிலேருந்து இப்படி சாப்பிடாம கிடக்கேங்கிறா. ஆனால் வசந்தி அப்போவே கிளம்பிட்டாலே, யாருக்கு இப்போ லோனை கொடுக்கல, நாளைக்கு தான் பேங்க்கில் ஏறும்னு சொல்லியிருக்காவ. ஏக்கா நானும் அந்த கிறுக்கிக்கிட்ட அதை தாக்கா சொன்னேன். இன்னைக்கு போன உடனே கையிலெல்லாம் கொடுக்க மாட்டாவ, பேங்க்கில் தான் ஏறும்னு. அவள் சொல்கிறதே காதில் வாங்காமல் போயிட்டா. எனக்கு தெரியும்னு எதையுமே அவள் காதலே வாங்கலுக்கு. சரிப்பா விடு, ஏதாச்சும் வேறு விஷயமா ஏதாச்சும் வெளியில் போய் எங்கேயாச்சும் பார்க்க போயிருப்பா யாரையாச்சும். நீ அவன் வந்தது எதுவும் திட்டிராத. விடு எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். எக்க அப்படிலாம் அவளை விடக்கூடாதுக்க. இது என்ன முழக்கம்? ஒரு போனு கூட அடிச்சு சொல்லலை. நீங்கள் எத்தனை மணிக்குக்கா வீட்டுக்கு வந்தீங்க? நாங்கள் ஒரு 10 மணிக்கு போயிட்டு ஒரு 1 மணி போல் வீட்டுக்கு வந்துட்டோமே. பார்த்தீங்களாக்க, எல்லாரும் 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இவன் 7 மணியை தாண்டுவு இன்னும் அழகானா. இவளுக்கு இவ்வளோ நேரம் என்னக்கா வேலை? சரிப்பா விடு, அவன் மேலே எதுவும் கோவப்பட்டு கிடக்காத. சரிக்கா அப்போ நான் வாரேன். பிள்ளை வேற பசியில் கிடக்கு. நான் போயிட்டு ஏதாச்சும் அவளுக்கு வாங்கி கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். சரிப்பா. சரிக்கா அப்போ நான் வாரேன். இந்த வசந்தி ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே. சின்ன பொண்ணு உமா, அப்புறமா அவளுக்கெல்லாம் சொன்னாக்கெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப சங்கடப்படுவாவ. எல்லார்ட்டையும் இப்படி நம்ப வச்சு இப்படி ஏமாற்றி விட்டாரே. இவளுக்கு அவசரமாக தேவைப்படுதுன்னு சொல்லவும் தான் நாங்களும் சரின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தோம். இப்போ என்னன்னா இவளுக்கு எதுவும் எந்த அவசரமும் இல்லை, நகையும் இதுவும் வாங்குறதுக்கு தான், சேலையும் வாங்குறதுக்கு தான் வாங்கினாக்கன்னு இவன் சொல்லிட்டு போகிறான். எதை நம்பி எதுன்னு தெரியலையே. கண்டிப்பாக சிவனேசு போய் சொல்ல மாட்டான். ஏன் இந்த வசந்தி இப்படி பண்ணிக்கிட்டு திரிகிறா? நாளைக்கு கூப்பிட்டு கேட்கணும் என்ன ஏதுன்னு. நம்ம கேட்காம விட்டால் இது சரிபடாது. அப்புறம் ஒவ்வொரு தடவையும் இப்படியே நம்மளை ஏமாத்திட்டு திரிவா. சியானா, ஏட்டி சியானா. வாரேம்மா. எம்மா எங்கம்மா போனீங்க? நானும் ஸ்கூல்ல இருந்து வந்தலேருந்து தேடி தேடி பார்த்தேன், உங்களை ஆளையே காணல. ஏட்டி அம்மா இன்னைக்கு நல்ல நல்ல விஷயம்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் முட்டி. என்னம்மா சொல்லுறிய? அம்மா இன்னைக்கு லோன் கேட்டு போனேன்னா அவைய நாளைக்கு தான் பேங்க்கில் ஏறுன்னு சொல்லியிருக்காவ. அதனால தான் சரி போய் ஒவ்வொரு நகை கடையாக போய் ஏறி இறங்கிட்டு வந்திருக்கேன். எங்கே செய்கூலி சேதாரம் கம்மியாக இருக்குது, அப்புறம் எங்கெங்கெல்லாம் நகை டிசைனு நல்லா இருக்குது அப்படின்னு போய் அம்மா இவ்வளோ நேரம் அலைஞ்சிட்டு வந்திருக்கேன் டி. நாளைக்கு நகை காசு வந்த உடனே போய் நகையை எடுத்து போடணும். எம்மா இவ்வளோ நேரம் அப்பா உங்களை திட்டிட்டு கிடந்தாவம்மா. வெளியவும் போக விடல, வீட்டில் சாப்பாடும் செய்யல, இவன் எங்கே தான் போனான்னு தெரியலன்னு சொல்லி திட்டிட்டு கிடந்தாவ. ஐயா அந்த மனுஷனை மறந்துட்டேனே. ஒரு ஃபோன் அடித்து சொல்லுவோன்னு பார்த்தேன், அங்கேருந்து ஃபோன் அடிக்கையில் இவருக்கு ஃபோனே போகலை. அதனால நானும் கட் பண்ணி போட்டு அந்தால வந்துட்டேன். சரி விடு, அதை நான் பார்த்துக்கிறேன். ஏதாச்சும் உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரா உனக்கு சாப்பிட? இல்லைம்மா, காப்பி தான் ஒரு டம்ளர் போட்டு கொடுத்தாவ, அப்பா அதையும் குடிக்கல. காலையிலேருந்து சாப்பிடலமாக்கா. சரி இரு, நான் போயிட்டு காமாட்சியக்கா வீட்டில் என்னன்னு பார்த்துட்டு அப்படியே ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாவ. ஐயா அவள் வீட்டுக்கா போனாவ? சரி நீ உள்ளே போ,
அம்மா உனக்கு ஏதாச்சும் சமைச்சு எடுத்துட்டு வந்து தாரேன். சரிம்மா. ஏ சியானா, அந்த பேக்கை கலட்டி வச்சா என்ன டீ? எதுக்கு இப்படி கூட பிறந்த ஒட்டு நிமானியே வச்சுக்கிட்டு திரியிற அந்த பேக்கை? எம்மா, எனக்கு இந்த பேக்கை போட்டிருக்கதாம்மா பிடிச்சிருக்குது. சரி என்னன்னு போ. அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சியா? இல்லை நான் இல்லைன்னு இப்படியே சுற்றிட்டு திரியிறியா? எம்மா ஹோம்ஒர்க்லாம் முடிக்க போகிறேன். எனக்கு பசிக்குமா, ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. எப்போ பார்த்தாலும் சோறு சோறுன்னு. போட்டி உள்ள போ. ரவை கிடக்கு, உப்புமா ஏதாச்சும் கிண்டி தாரேன். ஏன்டி வாய் ஒரு போக்கா போகு? பெத்த தாய் இவ்வளோ நேரம் அலைஞ்சிட்டு வந்து எதையாச்சும் செஞ்சு தராளேன்னு இல்லை. உப்பு மாயாவாம்ல, உப்பு மாயா. போங்கிட்டு உப்புமா தான் கிட்ட போகிறேன். ஒழுங்கா வந்து திங்கிறதா தின்னு, இல்லைன்னா பட்டினியாக கிடந்து தூங்கு. பிள்ளைய பாரு, இவ்வளோ நேரம் அலைஞ்சிட்டு வந்திருக்கேன். கால் வலிக்குவா கை வலிக்குவாமான்னு கேட்குற பிள்ளையில கண்டுருக்குது. இது திங்கிறதுக்கு கொடுங்கன்னு கேட்டதும் இல்லாமல் உப்பு மாவா சப்பு மாவான்னுக்கிட்டு இருக்கு. உப்புமா நல்லாவே இருக்காதுமா. சரி டீ, உள்ள கொஞ்சம் மாவு இருந்து உனக்கு மட்டும் 2 தோசையை ஊற்றி கொடுக்குறேன். நாங்கள் எங்களுக்கு உப்புமா செஞ்சுக்கிறோம். சரிம்மா, அப்போ நான் உள்ள போகிறேன். சரி போ. ஏன் வசந்தி, எப்பயாக்கும் நீ வீட்டுக்கு வந்தா? ஏங்க இப்போதான் வந்தேன். எத்தனை மணிக்கிட்டே உனக்கு அங்கே முடிஞ்சிச்சு? 12 மணிக்கு வாரேன்னு சொல்லிட்டு போனவா. வீட்டில் சோறு தண்ணி ஒன்றும் செஞ்சு வைக்கல. அப்படியே போட்டுட்டு எனக்கனேன்னு போயிருக்கா. நான் பாட்டுக்கு இன்னைக்கு வேலைக்கு போயிருந்தாலும் அங்கே கேண்டீன்லனாலும் சாப்பிட்ருப்பேன். என்ன வேலைக்கும் போக விடாம ஒன்றுக்கும் போக விடாம இங்கே கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கா வெட்டியா. எங்க நான் கனவா கண்டேன். இவங்க பேங்க்ல தான் போடுவேன்னு சொல்லுவாவனே. நாளைக்கு தான் பேங்க்ல இருந்து வருமா, அதான் சரின்னு அந்தால விட்டுட்டேன். நான் உங்களுக்கு அங்கேருந்து ஃபோன் அடிக்கத்தான் செஞ்சேன். சரி உங்களை போக சொல்லுவோமேனு. வேலைக்கு போங்க, இல்லைன்னா போய் அங்கே கட்டுற இடத்த பார்த்துட்டு வாங்கண்டு. அதுக்குள்ளதான் இங்கே உங்களுக்கு ஃபோனே போக மாட்டேன்ருச்சு. அங்கே சிக்னலே கிடைக்கல. நான் என்னத்த பண்ணுறது? நல்லா கிடைக்காது உனக்கு சிக்னல். ஆமா, எதுக்கு ஊரூரா போய் கடை வாங்கிட்டு தெரியணும் கடை வாங்கிட்டு தெரியணும்னு சொல்லிட்டு தெரியா நீ? ஏங்க நான் எங்கங்க அப்படி சொன்னேன்? சும்மா சொல்லாத வசந்தி, அடிச்சு மூக்கு உடைச்சிருவேன் பார்த்துக்க. காமராஜேக்க வீட்டுக்கு இப்பதான் போயிட்டு வாரேன். கடை வாங்கி வச்சிருக்கோம், அதை கட்டுறதுக்கு தான் இந்த லோனை வாங்குறேன்னு சொல்லி வச்சிருக்கியாமே. போற வார அவ்வளோ வேற என்ன கேட்குறான், எதுக்குன்னே இப்படி கடை வாங்கிட்டு திரியிறியா, இப்படி கடை வாங்கியா வீடு கட்டணும்னு. நானே ₹1 கடை வாங்கக்கூடாதுன்னு அம்புட்டு காசையும் சேர்த்து வச்சு வீடு கட்டிட்டு கிடக்கேன். நீ என்னன்னா என்ன ஊரூரா போய் அசிங்கப்படுத்திட்டா திரியா? ஏங்க இப்படி கடை வாங்குறோம்னு சொல்லலைன்னா கண்ணு போட்டுருவாங்க. உங்களுக்கு ஒரு ஊர் இல்லையே. இப்படி கடை வாங்காமல் வீடு கட்டுறானே, எப்படி இவனுக்கு காசு வந்துச்சாக்கும் அப்படி எப்படின்னு கண்ணு போட்டுருவாங்க. உங்களுக்கு ஒரு ஊர் இல்லாமல தெரியலையே. எனக்கு கூறு இல்லை, உனக்கு அதிகமாக கூறு இருக்கு. போ போய் என்னத்தனாலும் போய் சமைச்சு எடுத்துட்டு வா. பசி உயிர் போகுது. காலையில போனவா வாரா 8 மணி தாண்டி. திட்டிட்டியல்ல, என்ன திட்டிட்டியல்ல, என்னால் சமைக்க முடியாது. போய் கடையில் வாங்கிட்டு வாங்க போங்க. ஆமாம், சியானாக்கு ஏதோ வாங்கிட்டு வரேன்னு சொன்னியலாம் கடையில்? ஆமா, அந்த பிள்ளைக்கு மட்டும் 2 தோசையை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், கிச்சன்ல இருக்கு. நீ போய் நம்ம 2 பேருக்கு சம. ஏங்க நமக்கு ஆளுக்கு 2 வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. காலையில் போனவா 8 மணிக்கு தான் வாரா. சரி எம்பிட்டு வேலை பார்த்துருப்பா. அப்போ நம்ம அவளுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வருவோன்ற அறிவு இருக்கா உங்களுக்கு? என்னது, நீ இவ்வளோ நேரம் சென்று வந்ததுக்கு உன் மண்டையிலே ஒரு கொட்டு விட்டுருக்கணும். நான் சரி போயிட்டு போறான்னு விட்டா. ஆமா, நீ இவ்வளோ நேரம் எங்க தான் போயிட்டு வந்தா? அப்படி கேளுங்க. ஒவ்வொரு கடையாக போய் எங்கே செய்கூலி சேதாரம் கம்மியாக இருக்குது, எங்கே நகை டிசைன்லாம் நல்லா அழகழகாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்தேங்க. நம்ம சியானா கை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பிரேஸ்லெட் பார்த்துக்கோங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். நாளைக்கு வந்து வாங்கிறேன்ப்பா தம்பின்னு சொல்லிட்டு 4-5 கடை பார்த்துருக்கேன். நாளைக்கு உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன்னா, லோன் வந்த உடனே உங்களையும் கூட்டிகிட்டு போய் அந்த கடையில் என்னென்ன இருக்குன்னு பார்த்து உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி பார்த்து அப்படியே நம்ம சியானா பிள்ளைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். நாளைக்கு சியானாக்கு லீவு தானே. ஏட்டி அறிவு கட்டவளே, நாளைக்கு பொங்கல் டீ. எப்படி டீ உனக்கு பொங்கல் அன்னைக்கு கடை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கான்? நாளைக்கு போது லோனை போடுறானான்னு பாரு. நாளைக்கு லோன்லாம் போட மாட்டான். எப்படின்னு 2-3 நாள் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போடுவானா இருக்கும். அதுக்குள்ள போனாலாம் இன்னைக்கே ஒரே போக்கு எடுத்து. என்னங்க சொல்லுறியே? அப்போ 4-5 நாள் சென்றுதான் நமக்கு லோன் வருமா? ஆமா அரவேக்காடு, காலையில போகும்போதே அதானே சொன்னேன். இன்னைக்கெல்லாம் வராது, அதுவும் இல்லாமல் நாளைக்கு இது வேற பொங்கல் வேற. எப்படி நாளைக்கு வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என் காதுலயே வாங்க மாட்டேங்கிற நான் பேசுறத. போயிருக்கா 8 மணி வரைக்கும் போய் ஊர் சுத்திக்கிட்டு. போய் வீட்டில் எதையாச்சும் சம. பசி உயிர் போகுது. காலையில இருந்து இன்னும் ஒரு வாய் சோறு திங்காம உட்காந்துருக்கேன். ஏங்க எனக்கு மனசே சரியில்லை, அதனால நான் சமைக்கலைங்க. நீங்கள் போய் நம்ம 2 பேருக்கும் சேர்த்து ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க. ஏன் வசந்தி? ஏங்க எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் சியானாவோட தோசை எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு சியானாக்கும் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. அப்புறம் என்ன கடையில் போய் சாப்பிடுங்க, சரியா? மனசியா
பச்சை பிள்ளைக்கு வாங்கி வச்சதை போய் எடுத்து திங்கிறாளே.